போன இடம் தெரியல. வாங்க வேண்டியதுக்கு கொடுத்தா அப்புறம் எப்படி இருக்கும்? வச்சுக்கிட்டே இருக்கணும். பையில வாங்கினா நம்ம ஊர்பட்ட இதை வச்சுக்கிட்டு என்ன சார் ஊர்பட்ட அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் தான் போகத்தான் செய்யும். அது வாங்கணும் இது வாங்கணும்னா காசு குறையத்தான் இல்ல. அவரு பையில வாங்கினேன் காசு வேற பாட்டு யாருக்கும் எடுத்து கொடுத்துட்டாரா? அதான் சொல்றாருல்ல, காதலி பாப்பா காரணம் கேப்பா காசு போன இடம் தெரியலன்ட்டு அவர் தவறான இடத்துல பாடுறாரு பாட்டு. எப்படி கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல, ஏன் காதலி பாப்பா வீட்டுல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா அந்த வரியில அதுல இருக்காங்க. ஆமா சார். என்ன சார் சார் நீங்க ஏற்கனவே ஆர்டிஸ்டா தானே இருந்தீங்க? இப்ப ஆர்டிஸ்ட் தனியா கடை வச்சிருந்தீங்கல்ல? என்ன ஆர்டிஸ்ட் பேரு? மாஸ்டர் ஆர்ட்ஸ். மாஸ்டர் ஆர்ட்ஸ். ஆமாங்க சார். எத்தனை வருஷமா இங்க இருந்து இந்தியாவில்? முதல்ல இந்தியாவில் ஒரு 15 வருஷம் இருந்தேன் சார். 15 வருஷமா? ஆமாங்க சார். கொஞ்சம் பக்கத்து 15 வருஷமாவா? ஆமாங்க சார். சரி. அதுக்கு பின்னாடி இப்ப வெளிநாடு கத்தார்ல ஒரு 12 வருஷம் இருந்தேன் சார். இப்பதான் சார் இப்ப 57 வயசு ஆயிடுச்சு சார். அதே 57 ஆச்சா? ஆமாங்க சார். சரி. அதே வந்து இங்க இந்தியால இருந்தேன். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? யாருக்கு? உங்களுக்கு தான். பசங்களுக்கு நீங்க பண்ணிருப்பீங்க. 30 வருஷம் ஆச்சு. பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எப்போ? எனக்கு 92ல நடந்துச்சு. 92. இப்ப 31 வருஷம் ஆச்சு. ஆமா. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பையங்க சார். 2 பசங்களா? சரி. அவங்க எல்லாம் படிப்பு எல்லாம் முடிச்சு சார். ஒருத்தர் MCA முடிச்சுட்டு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க சார். எந்த பேங்க்ல சார்? ஈக்குவடஸ் பேங்க். இன்னொருத்தர் இப்ப கத்தார்லயே நம்ம செரட்டன் ஹோட்டல் மேரியட் கண்ட்ரோல்ல உள்ள செரட்டன் ஹோட்டல்ல அவர் ஒரு MBA முடிச்சிருக்காரு. அவர் இப்ப பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அதுல ஒர்க் பண்றாரு. சரி. இவங்க பிள்ளைங்க யாருங்க சார்? உங்க மருமகள்ல? இப்பதான் சார் அவங்க வந்து இது அது என்னது என்ன சொல்றது, இந்த இது பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் முடிச்சுட்டு அவங்க இப்ப மதுரையிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது அவங்களுக்கு. அவங்க அங்கேயே மதுரையிலேயே செட்டில் ஆகிட்டு. அடுத்து பையனுக்கு வந்து இனிமே தான் சார் பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர் தான் சார் பண்ணணும். வேற அண்ணன் அவ்வளோதான் சார் ஃபேமிலி. சார் இல்ல சார், வேற பசங்க 2 பேரும் சொல்லிட்டீங்க சார். பொண்ணுங்க எதுவும் இல்லையாங்கிறதுக்காக எல்லாரும் 2 பையன் அதான சொல்றாங்க. பசங்க தானே உங்களுக்கு? பசங்க தானே பொண்ணு இல்லையா? பொண்ணு இல்லையான்னு இல்லைங்க சார். பொண்ணு எனக்கு மருமக இருக்கு, அதுக்குதான் பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே? அது இப்பதானே சார் ஒரு மருமக தான் வந்திருக்கு. இன்னொரு மருமக வந்த பிறகுதான் அதை சொல்லணும். அடுத்தவர் வந்த உடனே அவங்க அங்க மதுரையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. சரி. அடுத்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இங்கே வேலை ஆக்குறாரு? அதே சார் கத்தார்ல. நம்ம கத்தார்ல. அவருக்கு என்ன வயசு? அவருக்கு இப்ப 26 நடக்குது. 26 வயசு. மேரேஜ் பண்றாங்க. அலைன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 27ல பண்ணணும் சார். நான் ஒரு 1 இயர்ஸ்ல பண்ணணும். ஆமாங்க சார். இப்ப அலைன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். எது மாதிரி பொண்ணா இருந்தா நல்லா இருக்கு? இல்ல சார், ஆல்ரெடி பொண்ணுலாம் இருக்குங்க சார். பாத்து வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். எல்லாம் ரெடியா இருக்கு. எப்படி சொந்த பொண்ணா? இல்ல சொந்த பொண்ணுங்க சார். நாங்க மேக்ஸிமம் வந்து சொந்தமாக இதுல இதன் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் தேடி கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஆள் கிடையாது சார். இல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. வேற நல்ல இதோட பொண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா சார் வேண்டாமே வேண்டாம். நாங்க ஒன்லி ரிலேஷன்ல தான் சார் பண்ணுவோம். அப்படியா? சூழ்நிலையில ரிலேஷன்ல பண்றது சார். அடுத்தடுத்து ரிலேஷன்ஸ்குள்ளே பண்றது நல்லா லாங் லைஃபா இருக்கு சார். வெளியில பண்ணி 6 மாசம் 1 வருஷத்துல டிவைஸ் ஆச்சு சார். அப்படியா? என்ன ரீசன்னா அவங்களுக்குள்ள எல்லாரும் தான் பண்றாங்க. சாதாரணமா அது நல்லா கெட்டியா தானே இருக்கு. நீங்க இத மட்டும் சொல்றீங்க. அதே மாதிரி சொந்தத்துல பண்ணதுமே வந்து இன்னைக்கு அதாவது யதார்த்தமா நடந்துறது வேற. கோர்ட்ல சொந்த க்ளோஸ் ரிலேஷன்ல பண்ணதும் நிறைய வந்து கோர்ட்ல வந்து நிக்குது. இல்ல நான் சொல்றது யதார்த்தமா நடந்துறது வேற. நம்ம இல்ல அத ஒரு காரணமா நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல 7 பேர் தான். 7 பேருமே நாங்க வெளியில பண்ணல, சொந்தத்துலதான் பண்ணோம். எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் சார். உறவுகள் ஆலமரம் போல நல்லா வந்து நல்லா தான்
அது மாதிரி தான் நம்ம ஆள விருட்சம் போல வந்து யாருமே வர வேண்டிய எங்க சுற்றும் தூரம் வந்தாலே போதும் அப்படிங்கிற அதுவே 200-300 பேர் எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க சார் நம்ம ஃபேமிலியே. அது விழா என்பது வந்து நல்லா வந்து சிறப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்து வந்து உங்க பயணம் எதை நோக்கி இருக்கு? வாழ்க்கை பயணம் எதை நோக்கி? நமக்கு என்ன பையனுக்கு மேரேஜ் பண்ண போறோம். நீங்க நம்ம இனி உள்ள காலத்தை அந்த வேலையை வந்து முக்கியமான வேலையை முடிச்சிட்டு ஆமாங்க சார் அதுக்கு பின்னால வந்து நம்ம எப்பவும் போல என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் சார். எனக்கு வேலை எவ்வளவு முடியுதோ அந்த அளவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். நான் ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் வேலை, வீட்டு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் சார். நீங்க என்னங்க சார் வாழ்க்கை? சங்கர்லிங்க உணர் வக்கீலுக்கு போர்டு எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லி அது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்குங்க சார். போர்டுன்னா பத்திரமா வச்சிருக்காரு. சந்தோஷம் சார்.